ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம LGBTQIA ப்ளஸ் 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 கேட்கவே டென்ஷன் ஆகுது. இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுது. டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். யாருக்காவது வந்து LGBTQIA ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஆள் இருந்தீங்கன்னா இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரிகர் வார்னிங் பண்ணும். ஸோ ஐ ஹோப் யூ listen and let's move to the channel. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா LGBTQIA ப்ளஸ் 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 நிறைய விஷயம் வந்துருக்கு. கரண்ட்லி வெஸ்டர்ன் சொசைட்டியில் வந்து டோட்டலாக 72 ஜெண்டர்ஸ் இருக்குது. 72, யூ ஹர்ட் தட் ரைட், ஓகே. நிறைய விஷயங்கள் இந்த LGBTQ ப்ரைட் கல்ச்சர்லாம் வந்து நிறையவே வளர்ந்துருக்கு வெஸ்டர்ன் சொசைட்டியில். ஸோ அதை அடாப்ட் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து இந்தியாவில், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ப்ரைட் மார்ச்சாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சஸாக வளர்கிறதா இருக்கட்டும், அவங்க யூடியூப் க்ரியேட்டர்ஸாக வளர்கிறவங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் இப்போது விமென்ஸ் காலேஜில் படிக்கிறவங்களாக இருக்கட்டும். லைக் ப்ரோ, சீரியஸ், ஆர் யூ சீரியஸ் ப்ரோ? லைக் ஸோ நம்ம இன்றைக்கி அதோட கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஜெண்டரிசம், LGBTQIA இதெல்லாம் நம்ம சொசைட்டிக்கு நல்லதா இல்லை கெட்டதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி ரிலீஜியஸ் பர்சனோ இல்லை கன்சர்வேட்டிவ் பேக்ரவுண்ட் தான். பட் நான் வந்து பேசிக்கலாக சொல்லணுன்னா நான் கொஞ்சம் லிபரல் ஆக்சுவலாக. எனக்கு நான் ஏத்தியஸ்ட் டூ. எனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் அது மாதிரிலாம் வந்து பெரிய ஈடுபாடு கிடையாது. அதெல்லாம் பிற்போக்குத்தன்மையாக இருக்கிறதுனால நான் அதை எதையுமே கடைப்பிடிக்கிறது கிடையாது. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் ரிலீஜியஸ் பர்சனாக இருப்பேன், உங்கள் ரிலீஜியனை என் மேலே திணிக்காதீங்க, அப்படிலாம் என்கிட்ட வராதிங்க. இது முழுக்க முழுக்க லாஜிக்ஸும் ட்ரூத்துமான இது. அதனால தான் நான் இந்த சேனலை க்ரியேட் பண்ணேன். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிரான்ஸ்ஜெண்டர் எடுத்துப்போம். டிரான்ஸ்ஜெண்டர் வந்து டெஃபினிஷன் படி நம்ம சொல்லணுன்னா, பயாலஜிக்கலாக வந்து மேலாக உமனாக பிறந்திருப்பாங்க. பட் அவங்க ஃபீல் பண்ணுறதெல்லாம் ஆப்போசிட் செக்ஸுக்காக, பயாலஜியை தவிர்த்து ஆப்போசிட் செக்ஸில் தான் அவங்க மைண்ட் செட்டாக இருக்கட்டும், அவங்க லைக்கிங்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஆப்போசிட் செக்ஸ் படி தான் வந்து அவங்க ஈர்ப்பு திறமையை அதிகமாக்குறாங்க. இந்த கான்செப்டை நீங்கள் டோட்டலாக ஒரு அவுட்லைனில் எடுத்து பார்த்தீங்கன்னா, let me be very clear, there are only 2 genders, one is male and female. பயாலஜிக்கலாக நீங்கள் மேலாக பிறந்தீங்கன்னா நீங்கள் மேலாக மட்டும்தான் இருக்க முடியும், ஃபீமேலாக பிறந்தீங்கன்னா நீங்கள் ஃபீமேலாக மட்டும்தான் இருக்க முடியும். அது ஏன் நான் இந்த வீடியோ லேட்டரில் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்து சின்ன வயசுலேயே இருக்கிறதுனால மெனி வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, எனக்கு மைண்ட் செட்டில் என்ன தோணுதோ அதே மாதிரி தான் என்னோடய ஃபிசிக்கல் எதுவுமே நான் வந்து மாற்றிக்கணும். விமென்ஸ் ஸ்டாண்டர்ட், மேலாக இருந்தால் விமென்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மாற்றிக்கணும், ஃபீமேலாக இருந்தால் மேல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. இதில் நிறைய காம்ப்ளிகேட்டட் திங்ஸ்லாம் இருக்குது. பிகாஸ் ஐ டோன்ட் பிலீவ் தட் யூ ஆர் ஹேவிங் something like what should I say, கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்குதுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இது வந்து ஒரு ஸ்கின்சோஃபீனியா மென்டல் டிஸார்டர் மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்கின்சோஃபீனியா வந்து பிறந்தலேருந்து அவங்க ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்க வந்து அதோடைய தான் சர்வைவ் ஆகணுமே தவிர்த்து அதுக்கான எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. மேபி அந்த சிம்டம்ஸ்லாம் குறைக்கிறதுக்கு பில்ஸ் டேக் பண்ணுவாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் அவங்க ரியல் லைஃப்பில் அப்படி தான் வந்து வாழ்ந்துவாங்க. ஸோ தே ஆர் நாட் லைக், இப்போ ஸ்கின்சோஃபீனியாவுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் சர்ஜரி அப்படி இருந்துச்சுன்னா, அவங்க மனுஷனாக இல்லாமல் நாயாக இருந்தால் அவங்க வந்து குணமாயிடுவாங்க அப்படின்னு ஒரு சர்ஜரி இருந்தால் அவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். ஓகே,
இந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஆஸ் அ ரிசல்ட் அவங்களுக்கு மைண்டில் பிடிச்ச மாதிரியான விஷயமா அவங்க இருக்கணும், அவங்க பிக்சர் பண்ணுற லைஃப்பை அவங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அது ரிசல்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா ஜெண்டர் ரிஅசைன்மெண்ட் சர்ஜரி, அதாவது ஆண் உறுப்பு பெண் உறுப்பாக இருக்கிறவங்கள வந்து இது பண்ணி ஆணாக இருக்கவங்களை பெண்ணாக மாற்றுறது, அவங்க பெண் ப்ரைவேட் பார்ட்டை எடுக்கிறது. அப்புறம் அவங்களுக்கு இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. இப்போது நீங்கள் மேலாக வந்து ஃபீமேலாக ஆகணும் அப்படின்னா ப்ரைவேட் பார்ட்டை தே வில் சாப் இட் ஆஃப் அண்ட் தே வில் கிவ் யூ லைக் ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் அண்டு தலையில் முடி அதிகமாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக இது அண்ட் யூ ஷுட் டூ லைக் செஸ்ட் இம்ப்ளான்ட் அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி நிறைய சர்ஜரிஸ் இருக்குது. when it comes to like மேலுக்கு வந்து ஐ மீன் ஃபீமேல் டு மேல் what they do is விமனில் இருக்கிற யூட்ரஸை வந்து உள்ளேருந்து எடுத்துட்டு ஸோ they will like attach they will like do a surgery on the private part and make you all masculine. இதுக்கும் வந்து டெஸ்டாஸ்ட்ரோன் ஷாட்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க in order to be more masculine. இது மேலோட்டமாக பார்க்க எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் இது வந்து லிட்ரலி ஃபிசிக்கல் டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் யுவர் ஓன் பாடி. உங்கள் பாடியை நீங்களே செதைச்சிக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இதில் ரொம்ப நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த சர்ஜரி ஃபெயிலியர் ஆனால் அவங்கள காப்பாற்றவே முடியாது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். அண்ட் இந்த சர்ஜரி பண்ணவங்களால நார்மல் ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியில் இருக்கிற மக்கள், அதாவது 60 years லைஃப் எக்ஸ்பெக்டன்சினா 20 years அப்படியே ரிடக்ஷன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷம்னா நெக்ஸ்ட்டு 15 years வாழற மாதிரி தான் இருக்கும். ஸோ டிரான்ஸ்ஜெண்டராக உங்களை, அதாவது நீங்கள் நேச்சுரல் பாடியை விட்டுட்டு உங்களை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான பாடி வந்து உங்கள் மைண்டுக்கும் உங்கள் ஃபிசிக்கலுக்கும் மேட்ச் ஆகணும்னு பண்ணுற ஒரு விஷயம். யூ ஆர் லிட்ரலி டூயிங் சம்திங் ஹார்ம் டு யுவர் பாடி. அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்காங்க. நான் வந்து இந்த தாய்லாண்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் தாய்லாண்டில் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வந்து லேடி பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. let me tell you, lady boys never do reassessment surgery. They know that. And இப்போ நீங்கள் ஒருத்தர் உண்மையாலே வந்து if it's இப்போ உண்மையாலே வந்து if it's a logic truth that they are meant to be reassignment and be a transgender for rest of the life, இந்த ஃபீலிங் வந்து ஆல் ஓவர் த எர்த் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுற விஷயமா இருக்கணும். பட் தாய்லாண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா தே டோன்ட் இன்வால்வ் இன் விமன் ஸ்பேசஸ். லைக் விமன் ரெஸ்ட் ரூம் கூட அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க லேடி பாய்ஸ். தே ஆல் கோ டு மென்ஸ் ரெஸ்ட் ரூம். லைக் அவங்களே அதை பண்ணும்போது why can't you do that? if you truly like உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரூலாக ஒரு உமனாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா இன்னொரு உமனோட ஸ்பேஸை எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே போய் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அண்ட் ஆல்சோ இட் ஆல்சோ contribute to the lack of education when it comes to transgenders and LGBTQIA+. இதுக்கு நான் ஒரு சொல்யூஷனாக என்ன சொல்லுவேன்னா, இப்போ இந்த லேடி பாய்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து தே டோன்ட் டூ லைக் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலைல்ல. ஸோ அவங்கள வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிராஸ் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிராஸ் ட்ரெஸ்ஸஸ்னால் நீங்கள் பயாலஜிக்கலாக மேலாக இருப்பீங்க, பட் யூ வாண்ட் டு ஆக்ட் லைக் அ ஃபீமேல். யூ கேன் ட்ரெஸ், யூ கேன் வியர் மேக்கப், யூ கேன் புட் வீக் அண்ட் ஸோ ஆன். நீங்கள் வந்து ஒரு மேலாக வந்து ஐ மீன் ஃபீமேலாக வந்து நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். தேர் இஸ் நத்திங் ராங் வித் இட். ஐ ஃபீல் லைக் ட்ரெஸ்ஸிங் அப் அஸ் வாட் யூ வாண்ட் இஸ் யோர் சாய்ஸ் unless and until it doesn't affect the women or men spaces. நீங்கள் என்ன வேணால் உங்கள் லைஃப்பில் பண்ணலாம், ஓகேவா? பட் டிரான்ஸ்ஜெண்டர் ஐடியாலஜி அப்படிங்கிறது கண்டிப்பாக விமன் ஸ்பேசஸை பாதிக்குது. I can't call a biological male
அவள் இவள் அப்படின்னு சொல்ல முடியாது என்னால். எ மேன் இஸ் அ மேன். நீங்கள் முன்னாடி saree கட்டிட்டு வந்ததுனால உங்களை உமனாக ட்ரீட் பண்ண முடியாது. இட்ஸ் ஆஸ் இஃப் லைக் விமென்னால் saree கட்டியிருப்பாங்க, விமென்னால் மேக்கப் போடுவாங்க, விமென்னால் தே ட்ரெஸ் நைஸ்லி, தே ஸ்மெல் நைஸ்லி அப்படிங்கிற ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இருக்குல்ல. அதெல்லாம் வச்சு நீங்கள் என் முன்னாடி வந்தீங்கன்னா நான் உங்களை விமனாக கன்சிடர் பண்ணணுமா அப்படிங்கிறது ஐ டோன்ட் திங்க் ஸோ. இன்ஸ்டன்ட் யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப். ஓகே, யாருமே வந்து நீங்கள் ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. பட் யூ எக்ஸ்பெக்ட் பீப்புள் தட் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், என்னை பொண்ணுன்னு கூப்பிடுங்க, நான் அவள் இவள்னே கூப்பிடுங்க, நான் அவன் கிடையாது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் லைக் ஐ எம் ஃபைன் அண்ட் சொசைட்டி ஷுட் ஆல்சோ பி ஃபைன் வித் கிராஸ் ட்ரெஸ்ஸஸ். உங்களுக்கு இருக்கிறது ஒரு மனநோய் அப்படின்னு தான் நான் சொல்லணும். டிரான்ஸ்ஜெண்டராக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நெவர் அ நார்மல் திங். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது வந்து எதனால் நடக்கலாம்னா டெஸ்டோஸ்டெரான் கம்மியாக இருக்கிறவங்களால நடக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு ஜெனட்டிக் விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷுவாலிட்டி, கேஸ், லெஸ்பியன், பைசெக்ஷுவல், பேன்செக்ஷுவல், அது ஒரு சீரியஸாக போகும். பட் நான் இதில் எதை அக்செப்ட் பண்ணியிருக்கேன்னா வெறும் கே, லெஸ்பியன் மட்டும்தான். ஐ டோன்ட் திங்க் இதை தவிர்த்து மற்ற எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பற்றி பேசணும். டிரான்ஸ்ஜெண்டரும் செக்ஷுவாலிட்டி, அதாவது கே, லெஸ்பியனும் ஸோ டோட்டலி so much difference. Okay, I wonder why they make it as together, like transgender, gay, lesbian அப்படி இருக்கிறதெல்லாம் ஏன் ஒன்றா ஆக்குனாங்க அப்படிங்கிற விஷயமே எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா செக்ஷுவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜீன் ட்ரேட்ஸில் வந்து ஒன் ஆஃப் த ட்ரேட் வந்து செக்ஷுவாலிட்டி. ஸோ அது வந்து ஜீனில் நடக்கிற அந்த மிக்சிங், ஜீனோமே மிக்சிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனால தான் வந்து இந்த மாதிரி செக்ஷுவாலிட்டியெல்லாம் மாறும். இட்ஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் திங். ஏன்னா வந்து ஜீன் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒருத்தரோட ஃப்யூஸ் ஆகி ஒரு கேட்டகரிஸாக ஒரு பிரிண்டட் வருதில்ல. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி செக்ஷுவாலிட்டி மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை வந்து ஒரு பயாலஜிக்கலி டெஸ்டட் அக்செப்டட் சொசைட்டியாக வந்து நான் இதை வந்து வரவேற்கிறேன். ஆக்சுவலாக கேன் மேல் லவ், ஃபீமேல் லவ், அவங்க ஆல்வேஸ் வெல்கம். பட் இதனால் வந்து அவங்களால வந்து ஆஸ் அ ரிசல்ட்டாக நான் வந்து உங்களுக்கு என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, டோன்ட் டூ லைக் IVF ஆர் எனி அதர் திங்ஸ் ஃபார் பேபிஸ். இன்ஸ்டன்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்ஃபனேஜ்லேருந்து இருக்கிறத தத்தெடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம். IVF மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா ஆத்தென்டிசிட்டி, உங்களோட ஜீனோட அந்த ஆன்சிஸ்டரி இருக்குல்ல, அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் வந்து ஒரு IVF அந்த மாதிரி காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான இடத்துல போய் டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு 2-3 பிள்ளைங்களை தத்தெடுத்து நீங்கள் வளர்த்தீங்கன்னா it will be an awesome thing. And next is pride march. தமிழ்நாட்டில் ஜூன் மாதம் வந்தால் கண்டிப்பாக ப்ரைட் மார்ச் நடந்தே ஆகும். ரீசெண்டாக கூட போன மாதம்தான் நடந்துச்சு. Do I support ப்ரைட் மந்த், ப்ரைட் மார்ச்னா கண்டிப்பாக கிடையாது. அதுலேயும் முக்கியமாக ப்ரைட் மார்ச் நான் வந்து அக்செப்ட் பண்ணுறதாவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, whenever my mind goes to like pride march and stuff, எனக்கு என்ன டவுட்னா, நீங்கள் பெட்ரூமில் தனியாக ஒரு ப்ரைவேட்டாக பண்ணுற விஷயத்த வந்து ஏன் ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் வந்து கொண்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஆக்சுவலி there is a reason why பப்ளிக் பிளேஸில் இன்அப்ராப்ரியேட்டான எந்த ஒரு விஷயமே பண்ணக்கூடாது. சப்போஸ் இன்அப்ராப்ரியேட்டான எந்த ஒரு விஷயமும் பண்ணாலும் IPC செக்ஷன் படி இன்சானிட்டி அப்படிங்கிற இதில் வந்து அவங்கள ஜெயிலில் அடைக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இட்ஸ் ஆக்சுவலி அன் அஃபென்ஸ்.
பப்ளிக் பிளேஸில் ஏதாவது இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறதோ, இல்லை வல்கராக ஏதாவது பேசுகிறதோ, டீசிங் பண்ணுறதோ, இல்லை வந்து இன்அப்ரோப்ரியேட்டாக ஸ்கின்ஷிப்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதோ, அதெல்லாம் வந்து இது எல்லாமே ஒரு அஃபென்ஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் செக்ஷுவாலிட்டியை ஒரு பப்ளிக் பிளேஸில் கொண்டு வர்றது எனக்கு தெரிஞ்சு சரியாக படலை. ஏன் வந்து நார்மலாக இந்த ஒரு விஷயத்த அஃபென்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே அடல்ட்ஸ் இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ன்னு வரும்போது they can be children, they can be elderly and so on. Children will get influenced by this and think that this is normal. இது நான் எப்படி சொல்கிறது, I see many more pride march events. They don't dress appropriately whenever they are in public. நீங்கள் வந்து ஒரு செலப்ரேஷன் பண்ணுறீங்க, உங்களோட இதை வந்து நீங்கள் செலப்ரேட் பண்ணுறீங்கன்னா, யூ கேன் டூ இட் இன் அ க்ளோஸ்டு ஸ்பேஸ். ஏதாவது ஒரு ஹாலை புக் பண்ணி அங்கே செலப்ரேட் பண்ணுங்கள். பட் அது ஒரு ரேலியாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது இது சர்க்கஸ் ஷோ மாதிரி தான் இருக்குது, டு பி ஹானஸ்ட். அண்ட் ஒரு சொசைட்டியில் அதை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறது, யூ ஆர் ரியலி டூயிங் அ பேட் ஜாப் இன் ரெப்ரசன்டிங் வாட் யூ ஆர் ரியலி ஆர். சில்ட்ரனுக்கு சர்டன் விஷயங்களை காமிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. நாளைக்கு இதை யாராவது என் குழந்தையா இருக்கட்டும், இல்லை வேறு யாராவது குழந்தைங்க வெளில பார்த்தாங்கன்னா, தி ஆஸ்க் தேர் பேரண்ட்ஸ் இது என்ன வகையான விஷயம் அப்படின்ட்டு. அந்த வயசு கிடையாது, இந்த மாதிரி செக்ஷுவாலிட்டி அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் எஜுகேட் பண்ணுற வயசு கிடையாது சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நான் பேசணும் அப்படின்னு நினச்சது. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேக் ஷூர் டு கமெண்ட். அண்ட் உங்களோட வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது, இல்லை வேறு ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டூ கமெண்ட். நான் எல்லா கமெண்ட்டுமே பார்ப்பேன். இந்த ரீசன் வை ஐம் டூயிங் திஸ் அனானிமஸ்லி, நான் ஏன் அதை இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, I'm not photogenic and I don't want to get exposed for not for my opinions. எனக்கு ஒப்பீனியன்ஸ் சொல்கிறதுனால எந்த பயமும் கிடையாது. But I don't think I look too well on YouTube to be shown in my face, and I want some privacy in my life. In the வீடியோ என்னோடய ஒப்பீனியன்ஸ், என்னோடய பர்சனல் ஒப்பீனியன்ஸ், ஸோ அதை நான் வெளியில் வைக்கிறேன். அதுக்கு நீங்கள் கிரிட்டிசைஸும் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசைஸும் எவ்வளோ வேணால் பண்ணலாம், பட் ஐ டோன்ட் கேர். பட் இதனால் என் க்ளோஸாக இருக்கவங்க எந்த ஒரு பாதிப்பு படக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ஐ எம் டூயிங் இட் இஸ் அன் அனானிமஸ் திங். யா, மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் உங்களோட அண்ட் ஷேர் போஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களோட ஹெல்ப் தான் என்னை வந்து மேலும் வளர வைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டாடா.